சரி, இப்ப நீங்க என்ன பார்த்து கொண்டு இருந்தீங்க? உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகி இருக்கு தானே? அடுத்தது என்ன பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ். என்ன இது கேட்டிருக்காங்க? இது ஸ்ட்ரென்த்தான்னு சொல்லி சேல்ஸ் வேல்யூக்கு இது ஸ்ட்ரென்த்தானு கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் வந்து வேரியபிள் வந்து கோஎஃபிஷியன்ட் டேபிள்ல கொடுத்திருக்கிறது. இது வந்து ஸ்ட்ரென்த்தா இல்லையா? பாசிட்டிவ் வேல்யூவா நெகட்டிவ் வேல்யூவா? பாசிட்டிவ். பாசிட்டிவ் வேல்யூ. சோ அப்ப இது என்னது? Attendant variable is 0.786. The coefficient represents the strength and the direction of the relationship between staff attendance and weekly sales. In this case, the positive coefficients suggest that there is a positive relationship between staff attendance and weekly sales. எப்படி நீங்க பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்றீங்க? பாசிட்டிவ் coefficients இருக்கிறனால. ஓகேயா? When the attendance is increased by 1, sales will be increased by sales will increase by 0.786. attendance வந்து நீங்க ஒன்றால கூட்டுனீங்கன்னு சொன்னா, ஒரு காரணியை கூட்டுனீங்கன்னு சொன்னா சேல்ஸ் என்ன நடக்கும்? 0.786 என்ற காரணினால் என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஓகேயா? இதுல சொல்லுங்க, இதுல பார்த்து சொல்லுங்க பாப்போம். இதுல என்ன கேட்டிருக்காங்க? இது செய்தீங்க தானே? The management of the company claimed the sales increase with total promotional cost. The management of the company claims that the sales increase with the total promotional cost. Is this statement correct ஆனு கேட்டிருக்குது. இது கரெக்டா இல்லையா? இத பார்த்து சொல்லுங்க. Correct. Correct. Reason எப்படி? What is the reason? Positive coefficient. Positive relationship இருக்கு. The management claims the sales increase with the total promotional cost can be evaluated by the looking at the coefficients for the total promotional cost variable in this case. இதுங்க இவ்வளவு பெருசா எழுதணும்னு அவசியம் இல்ல. இப்படி போட்டாலே போதும். For the total promotional cost 7.1621, since the coefficient is positive, it shows there is a positive relationship between the total promotion cost and the sales. ஓகே, கடைசியா போடுங்க. when the total promotional cost by 1, sales will be increased 7.621 ன்னு சொல்லி போட்டுட்டீங்கன்னா சரி. அடுத்தது சொல்லுங்க பாப்போம். interpret the confusion of the variables of the total production cost. Its strength, how it may affect the sales value. Strength இல்லையா? Strength அது strength. Reason? பாசிட்டிவ் வந்திருக்கு. அப்ப அதுவும் உங்களால எழுத முடியும் தானே? The coefficient for the total production cost, the variables is 3.662. This is a positive coefficient. It appears there is a positive relationship between the total production cost and the sales. Okay. இப்போ இதெல்லாமே வந்து உங்களுக்கு டேபிள் கொடுத்து ஸ்கர்ட் இருந்தாங்க. இந்த क्वेश्चनல பாருங்க 2016 क्वेश्चनல வந்து டேபிளும் கொடுத்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு என்னது ஈக்குவேஷனும் கொடுத்திருக்காங்க. சரியா? இந்த டேபிளை பார்த்து சொல்லுங்க பாப்போம்.
The management of the company claims that the weekly sales increased with the 3 years experience. Is this correct? Correct? The management of the company claims that the weekly sales increased with the 3 years of the experience. 3 years of the experience நால இந்த weekly sales increase ஆகுதுன்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது கரெக்டா இல்லையா? இது கரெக்டான ஸ்டேட்மெண்டா? ஓ மிஸ் ஒரு ஆளுக்கு ஜாயின் பண்ற கஸ்டமர் ஏன் பாஸ்போர்ட் கேக்குறான்னு சொன்னாங்க. இப்ப நீங்க ஜாயின் பண்ணீங்க எல்லாரும்? ஜாயின் உங்களுக்கு ஓகே மிஸ் அவங்க லேப்ல ஜாயின் பண்ணவங்க பாஸ்போர்ட் கேக்குதான். அதுவும் நான் போட்டிருக்கேனே இல்லையா? அந்த லிங்கை கிளிக் பண்ணா ஜாயின் ஆகும். இப்போ ஓகே மிஸ். ஓகே தானே? ஓகேயா? இப்ப இத சொல்லுங்க, வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? எக்ஸ்பீரியன்ஸ், இயர் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா? பாசிட்டிவ். பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். அப்ப அது என்னது? ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையா? கரெக்ட். Yeah. The management claims the weekly sales increase with the years of experience can be evaluated by looking at the coefficients of the year of experience variable. In this case, the coefficients slope for the year experience cost அங்கன மறை வந்திருக்குன்னு சொல்லி நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ள தேவையில்லை அந்த விஷயத்துல. சரியா? the since coefficients positive, அதாவது உங்களுக்கு அந்த வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வேரியபிள்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா பாத்தீங்கன்னா சரி, அது என்னது பாசிட்டிவ் தானே வந்திருக்கு. சோ அப்ப அது பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வீக்லி சேல்ஸ். இதுல மைனஸ் வந்திருக்குன்னு சொல்லி குழம்பி கொள்ளாதீங்க. எங்கண்ணே இங்கண்ணே இந்த ரெண்டு வேரியபிள்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிறது என்னது, பாசிட்டிவா நெகட்டிவான்னு பாருங்க. இங்க பாசிட்டிவ் தானே வந்திருக்குது. விளங்கிச்சா? அடுத்தது பாருங்க. Interpret the coefficients of the variables of education. It is strength how it may affect the sales value. இது strength year of the education strength. ஓ மேடம் ஸ்ட்ரென்த். ஓகே, அப்ப அது எப்படி உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணுது சேல்ஸ் வேல்யூல? The coefficients of the education variable 609.391. This is positive coefficient. It's appeared that there is a positive relationship between year of education weekly sales. It means with year of education weekly sales will be increase accordingly. When the increase education increased by 1, weekly sales expected to increase by approximately 609.391 போட்டீங்கன்னா சரி. எல்லாத்துக்கும் இதுல பாருங்க, இது வந்து என்ன பேப்பர்? அதான் சொன்னேன், நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்தவரையில டைம் சீரீஸ், இந்த கோரிலேஷன் ரீக்ரேஷன் கணக்கு, சி ஸ்கொயர், பயோனாமல், அதெல்லாமே வந்து சேம் கொஸ்டின் மாதிரி தான் வரும். ஈஸியா உங்களுக்கு மார்க்ஸ் எடுத்துடலாம். நீங்க பெருசா போய் ஐப்பத்தி சங்கதி இதுல கையை வச்சீங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். முதலாவது நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த மாதிரி. இப்ப இது ஈஸியா இல்லையா உங்களுக்கு? கோரிலேஷன், ரீக்ரேஷன், மல்டி ரீக்ரேஷன், இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா? அது சமன்பாடு ஒழுங்கா எழுதி சமன்பாடு செய்யணும். இது பார்த்து அப்படியே எழுதுறது. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? சும்மா 25 மார்க்ஸ் எடுக்கலாம். இது ஒரு சமன்பாடு எடுத்தாலே உங்களுக்கு 3 மார்க்ஸ். எங்கன்னு விளங்கிச்சா? பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாஸ் பண்ணக்கூடிய ஈஸி வழி மேக்ஸிமம் B+ மேல எடுக்கலாம். இந்த क्वेश्चनகளை கை வைங்க. கோரிலேஷன், ரீக்ரேஷன், அடுத்தது நான் டைம் சீரிஸ் சொல்லி தருவேன். டைம் சீரிஸ், அடுத்தது வந்து சி ஸ்கொயர்,
அண்ட் பயோனோமல் டிஸ்ட்ரிபியூஷன், அதுகள் பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த கொஸ்டின். லாஸ்டா போங்க ஹைபோதீசிஸ்க்கு ஆப்ஷன் இல்லாத பட்சத்துக்கு நான் சொல்லி தரேன். பட் எண்ட் ஆப்ஷன் லாஸ்டா போங்க ஹைபோதீசிஸ்க்கு. ஓகேயா? இப்ப இதுல பாருங்க உங்களுக்கு கொடுத்திருக்க டேபிள் என்னது? எனோவா டேபிள் தான் கொடுத்திருக்காங்க. பட் அது முதல்ல நாங்க எதுல பார்ப்போம்? இது இந்த கோஎஃபிஷியன்ட் டேபிள்ல தான் பார்ப்போம். இதுல கோஎஃபிஷியன்ட் டேபிள் கொடுத்திருக்காங்களா? இல்ல, எனோவா டேபிள் தான் கொடுத்திருக்காங்க. பட் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ரீக்ரியேஷன் ஈக்குவேஷனை எழுதி கொடுத்திருக்காங்க. அதை கொடுத்திருக்காங்க அப்படியே. இதை வச்சுதான் நீங்க இப்ப என்ன செய்யணும்? இங்கன்னா நீங்க எழுதணும். இப்ப சொல்லுங்க. The management of company claims that the weekly sales can increase with the temperature. Is this statement correct? இது கரெக்டா இல்லையா? வீக்லி சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் வித் த டெம்பரேச்சர். டெம்பரேச்சரோட வீக்லி சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்ல. இதுல பாருங்க வந்து டெம்பரேச்சர் வந்து முன்னுக்கு இருக்கிறது வந்து மைனஸா பிளஸ்ஸா? மைனஸா பிளஸ்ஸா? இப்ப இங்கன்னா நீங்க மறை நீங்க ரீக்ரேஷன் ஈக்குவேஷன் எழுதுற நேரம் இந்த மறை பிளஸ் நீங்க எதை பார்த்து போட்டீங்க? அந்த டேபிளுக்கு முன்னுக்கு நேர்பெருமானம் வந்திருக்கா மறை பெருமானம் வந்திருக்கான்னு பார்த்து தானே போட்டீங்க. அப்ப இதுல வந்து மறை தான் இங்க வந்திருக்கு. அப்ப அந்த டேபிள்ல என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்பா நெகட்டிவான ரிலேஷன்ஷிப்பா? நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இல்ல மிஸ். இல்ல. இதுல என்ன சொல்லிருக்காங்க? வீக்லி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டெம்பரேச்சரோட? இல்லையே. ஏன்னா நெகட்டிவ் இதுதான் வந்திருக்கு. இன்க்ரீஸ் ஆகுதா டிஸ்கிரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆகும். யா. அப்ப இதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் எழுதுவீங்க? The management claims weekly sales increase with the temperature can be evaluated by looking the coefficients of the temperature variable. In this case, ஸ்லப் என்ன செய்யுது? மைனஸ் இங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா? மைனஸ் minus 0.082. Since the coefficient is negative, it shows there is a negative relationship between the temperature and the weekly sales. அப்ப நீங்க இங்க எழுதுவீங்க when the temperatures increases by 1, weekly sales expect to decrease by 0.082 னு போட்டீங்கன்னா சரி. ஓகேயா? அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்கு? Interpret the coefficients of the variables of attendance. It is strength and how it may affect the sales value. இப்ப சொல்லுங்க வந்து attendance என்ன மாதிரி? ஸ்ட்ரென்த்தா இல்லையா? strength. Positive relationship. அப்ப இங்க என்ன வரும்? The coefficients of the attendance variables is 0.786. This coefficient represents the strength in the direction and the relationship between the staff attendance and weekly sales. In this case, a positive coefficient suggests that there is a positive relationship between staff attendance and weekly sales. It means the staff attendance increase, sales will increase accordingly. When the attendance increase by 1, the sales will increase by 0.786. Clear? Table கொடுத்து எழுத சொன்னால எப்படி எழுதணும் தெரியணும். இன் கேஸ் உங்களுக்கு சமன்பாடு கொடுத்து ஈக்குவேஷனை கொடுத்து ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. யாருக்காவது டவுட் இருக்கா? அதுல டவுட் இருக்கா? இல்ல மிஸ். ரைட். அடுத்த क्वेश्चन பாருங்க. Estimate the sales value advertising cost 150,000 and staff attendance 5. என்ன சொல்லியிருக்காங்க? சேல்ஸ் வேல்யூவை எஸ்டிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது அட்வர்டைசிங் காஸ்ட் வந்து 1,50,000 இருக்கிற நேரமும் ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் 10 இருந்துச்சுன்னு சொன்னா சேல்ஸ் வேல்யூ எவ்வளவா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த क्वेश्चनல கேட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல அந்த சமன்பாடு அப்படியே எழுதுறோம். வீக்லி சேல்ஸ் 27.445 plus
0.82 தர அட்வர்டைசிங் சக 0.786 தர அட்டெண்டன்ஸ். இதுதானே சமன்பாடு, ஈக்குவேஷன் சமன்பாடு இதுதானே. இதுல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வீக்லி சேல்ஸ் வேல்யூ எவ்வளவுன்னு கல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அட்வர்டைசிங் வந்து 1,50,000 அட்டெண்டன்ஸ் 10 இருக்கிற நேரம். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, இந்த அட்வர்டைசிங் சொல்ற இடத்துல அவங்க சொன்ன அமௌண்ட் 1,50,000 போட்டு பெருக்கி பார்ப்பீங்க. அட்டெண்டன்ஸ் சொல்ற இடத்துல 10 போட்டு பெருக்கி பார்ப்பீங்க. பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு சேல்ஸ் வேல்யூ எவ்வளவு வரும், 12,335 ரூபான்னு சொல்லி ஆன்சர் வரும். விளங்கிச்சா? உங்களுக்கு அந்த கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க வந்து அட்வர்டைசிங் 1,50,000 அட்டெண்டன்ஸ் 10 இருந்துச்சுன்னு சொன்னா வீக்லி சேல்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருந்தாங்க. என்ன செஞ்சீங்க, இந்த ரீக்ரேஷன் சமன்பாடு இருக்கு, அந்த சமன்பாட்டுல அட்வர்டைசிங் சொல்ற இடத்துல 1,50,000 அட்டெண்டன்ஸ் சொல்ற இடத்துல 10 போட்டு சமன்பாடு தீர்த்தீங்கன்னு சொன்னா வீக்லி சேல்ஸ் எவ்வளவுன்னு வரும். கிளியரா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, இதுல என்ன கேட்டிருக்காங்க, எஸ்டிமேட் தி சேல்ஸ் வேல்யூ, the total promotion cost 1.5 million, the total production cost 3 million. அதாவது சேல்ஸ் வேல்யூ எஸ்டிமேட் பண்ண சொல்றாங்க. ப்ரொமோஷன் காஸ்ட் 1.5 மில்லியனா இருக்கிற நேரமும் டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து 3 மில்லியனா இருக்கிற நேரம். இதுதான் சமன்பாடு. என்ன ரீக்ரேஷன் சமன்பாடு அப்படியே போடுறோம். இப்ப இதுல டோட்டல் ப்ரொமோஷன் வந்து 3 மில்லியன், 1.5 மில்லியன். நீங்க அதை பெருக்கி போட்டீங்கன்னு சொன்னா மில்லியன் ஆன்சர் வரும். இதுல வந்து இப்படித்தான், இங்க முன்னுக்கு மில்லியன்ஸ் போடுங்க, இங்க 3 மில்லியன் சொன்னா சைபர் வரும் தானே. என்ன இத்தனை 3 மில்லியன், இங்க சேல்ஸ் வந்து மில்லியன்ஸ் சொல்லி போட்டுட்டு 3 1.5 போட்டீங்கன்னா சரி. ஓகேயா? அடுத்ததும் அடுத்த கொஸ்டின் பாருங்க. Estimate the weekly sales value, year of the education 50, experience is 3. இருக்கு வீக்லி. இது வந்து இங்க உங்களுக்கு சமன்பாடு கொடுத்துருக்காங்க, மொத்தத்துக்கு சமன்பாடு நீங்க எடுத்தீங்க, இங்க உங்களுக்கு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. எடுக்கிற சமன்பாடு இங்க டேபிளும் கொடுத்து உங்களுக்கு சமன்பாடையும் கொடுத்துருந்தாங்க. அந்த சமன்பாடு அப்படியே எழுதிட்டு வீக்லி சேல்ஸ்ல இதுக்கான 3யும் இங்க 15 போட்டு செய்துங்கன்னு சொன்னா உங்களுக்கு வீக்லி சேல்ஸ் எஸ்டிமேட் பண்ணி சொல்லலாம். அதே தான் அடுத்த கொஸ்டினும். Estimate the weekly sales value, temperature 25, attendance 5. இதா இருக்குது சமன்பாடு. இந்த சமன்பாட்டுல டெம்பரேச்சர் சொல்ற இடத்துல என்ன செய்வீங்க, 25 போடுவீங்க. அட்டெண்டன்ஸ் சொல்ற இடத்துல என்ன போடுவீங்க, 5 போடுவீங்க. போட்டு இன்னைக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்பா, எவ்வளவு வருதுன்னு. ஆன்சர் சொல்லுங்க எவ்வளவு வருதுன்னு. எவ்வளவு ஆன்சர் வருது, ஈக்குவல் 27.445 மைனஸ் 0. மைனஸ் 0.8 0.82 தர டெம்பரேச்சர் எவ்வளவு சொல்லியிருக்கு, 25 பிளஸ் அடுத்தது என்னது 0.786 அட்டெண்டன்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்கு 5. இது சமன்பாடு தீட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 29.33 மிஸ். 29.33 இருக்கு ஆன்சர். கிளியரா? இதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகுது. இந்த கொஸ்டின்ல பாருங்க,
இதுல வந்து ரெண்டு காரணியா, ஒண்ணுக்கு மேற்பட்ட காரணிகள் இருக்கேன, நம்பர், நியரஸ்ட், ஆஃபீஸ் ஸ்பேஸ் இது. அப்ப இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் த ரீக்ரியேஷன் ஈக்குவேஷன் பேஸ்ட் ஆன் த given அவுட்புட். சொல்லுங்க பாப்போம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எது, மார்ஜின். அப்ப மார்ஜின் ஈக்குவல் சொல்லுங்க 38.39 மைனஸ் 139 ஓகே. அடுத்தது minus ம். 0.008 into number ஓகே plus 1.646 into nearest yeah 1.646 into nearest yes plus plus 0.020 into plus 0.020 into office space yeah plus plus 0.212 plus 0.212 into enrollment yeah plus plus 0.4 plus 0.413 into income yeah minus 0.225 into distance. good, very good. இதற்கு ஆன்சர். ஓகே, உங்களோட ஆன்சர் சரிதானே? மிஸ். குட். அடுத்தது கேட்டிருக்கு, the management company claims the profit management increase with the distance to town. இதுல என்ன கேட்டிருக்கு, டிஸ்டன்ஸ் தானே, இதுதானே டிஸ்டன்ஸ். சொல்லுங்க இந்த ஆன்சர் கரெக்டா இல்லையா? கரெக்ட் இல்ல மிஸ். ரீசன் என்னது? அது நெகட்டிவ் ஸ்லோப். நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். ஓகேயா? அடுத்தது, independent the coefficient variables the medicine household income is strength ஆனு கேட்டிருக்குது. strength household income வந்து strength இல்லையா? மிஸ் strength மிஸ். strength. அடுத்தது கேட்டிருக்காங்க, estimate the margin profit 23 numbers of hotel rooms 3 kilometers from the number, 4 kilometers for the nearest, 10 office for the office space, 3 college, 315 of medium annual house income and the 1.2 town. இது அப்படியே நீங்க பிரதிட்டீங்கன்னு சொன்னா இதற்கு ஆன்சர். நம்பர் 23 சொல்லியிருந்தாங்க, நியரஸ்ட் 4 சொல்லியிருந்தாங்க, ஆஃபீஸ் ஸ்பேஸ் 10 சொல்லியிருந்தாங்க, என்ரோல்மெண்ட் 3 சொல்லியிருக்காங்க, இன்கம் 350 சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் 1.5 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. அது அவ்வளோத்தையும் பிரிக்கிறீங்கன்னா ப்ராஃபிட் மாதிரி ஆன்சர் வரும். கிளியரா இந்த क्वेश्चन? யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இல்ல மிஸ். ஓகே. அப்ப கோரிலேஷன், ரிக்ரேஷன், மல்டி ரிக்ரேஷன் யாருக்காவது பிரச்சனை இருக்கா? கஷ்டம் இந்த சப்ஜெக்ட், வெரி ஈஸி தானே? மிஸ். ஓகே, அப்ப இதுதான் இந்த சப்ஜெக்ட். ஓகே, உங்களுக்கு எக்ஸாம் எப்போ சொன்னீங்க? 21st மிஸ். சரியா? Thursday உங்களோட சப்ஜெக்ட் இருக்கும் வந்து பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பயோனமல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு கிளாஸ்ல முடியும். சரியா? அண்ட் அடுத்த கிளாஸ் இருக்கும் வந்து, அதுக்கு அடுத்த கிளாஸ் உங்களுக்கு சண்டே இருக்கும்.
சண்டே பாத்தீங்கன்னா சி ஸ்கொயர் அண்ட் டைம் சீரீஸ் அந்த ரெண்டும் ஒரே கிளாஸ்ல நடக்கும், சண்டே முடியும். சரியா? அதுக்கு அடுத்த வீக் உங்களுக்கு ஹைபோதீஸ் அண்ட் அடுத்தது என்னது சாம்பிள் சைஸ் அந்த கிளாஸ் இருக்கும். அப்ப அதோட உங்களோட சப்ஜெக்ட் முடியும். யாருக்காவது ரெக்கார்டிங்ஸ் பிரச்சனை இருக்கா? இப்ப போன கிளாஸ்ல ரெக்கார்டிங் அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சத்துல உங்களுக்கு பார்க்கலாம். அப்ப இந்த ரெக்கார்டிங்கும் போட்டா உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே பார்க்கலாம். ரெக்கார்டிங்ஸ் பிரச்சனை இருக்கா யாருக்காவது? இருக்கா? பேசுங்க. இல்ல மிஸ். ஓகே. அப்ப உங்களோட கிளாஸ் டைம்க்கு ஏத்த மாதிரி நான் எலோகேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு 1 வீக் ஃப்ரீயா இருக்கும். உங்களோட எக்ஸாமுக்கும் உங்களுக்கும் 1 வீக் ஃப்ரீயா இருக்கும். அந்த ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு இருக்க டவுட்ஸ்களை எனக்கு போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு செய்து அனுப்பி விடுறேன். கிளியரா? யாருக்காவது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமாண்ணா? சேஞ்சஸ் பண்ணணுமா? மிஸ் இல்ல மிஸ், இந்த இதுல வந்து பாஸ் பேப்பர்ஸ் இருந்தா மட்டும் அப்லோட் பண்ணி விடுங்க மிஸ். இந்த பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இல்லையா? எங்கட இது எல்எம்எஸ்ல இல்லன்னு நினைக்கிறேன் மிஸ். இது வந்து பாஸ் பேப்பரோடய உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு. நான் இது இப்ப போட்டு விடுறேன். இது பாஸ் பேப்பரோடய தானே இருக்குது. உங்களோட பாஸ் பேப்பர்ஸையும் நான் பார்த்து பார்த்து போட்டு விடுறேன். ஓகேயா? இந்த கொஸ்டினோடய தான் நான் பாஸ் பேப்பர் கொஸ்டின் இது. மிஸ். இது அப்படியே பாஸ் பேப்பர் கொஸ்டின். பாஸ் பேப்பரே இருந்தா பார்த்து போட்டு விடுறேன். ஓகேயா? ஓகே மிஸ், தேங்க் யூ. இது 2020 பாஸ் பேப்பர். ஓகே. அப்ப நான் இந்த கிளாஸ் நான் இப்ப முடிக்கிறேன். அப்ப உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் எப்ப இருக்கும்? Thursday 7 o'clock. அதுல மாற்றம் இருக்காது, நாளைக்கு லீவ். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. Thursday 7 o'clock. ஓகேயா? Thursday யாருக்காவது கஷ்டமா? கஷ்டமா டைம் யாருக்காவது? என்ன மிஸ்? 7 ஒர்க் ஆஃப் ஆகி தானே வருவீங்க. எனக்கு பார்த்துட்டு குரூப்ல போட்டு விடுறீங்களா? நான் உங்களுக்கு எலக்குலேட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து நெக்ஸ்ட் Thursday, அதுக்கு அடுத்த வாரம் சண்டே, அடுத்த சண்டே அண்ட் அதுக்கு அடுத்த வீக்ல 2 கிளாஸ். பார்த்துட்டு சொல்றீங்களா எனக்கு ஒருக்கா? ஓகே மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு இப்போ அப்லோட் ஆகி இன்னும் கொஞ்சத்துல உங்களுக்கு பார்க்கலாம் எல்லாத்தையும். Thursday வந்து எத்தனை மணிக்கு மிஸ் கிளாஸ் ரீகன்? 7 7 மணிக்கு. ஓகே மிஸ். ஓகே ஓகே மிஸ். ஓகே.